இப்ப நமக்கு 5 பிளீட்ஸ் 7 பிளீட்ஸ் 9 பிளீட்ஸ் அதை விட்டு தாண்டி போனீங்கன்னா 14 பிளீட்ஸ் அதுக்கடுத்து 18 பிளீட்ஸ் அந்த மாதிரி நமக்கு அது வரைக்கும் எடுக்க முடியும் பிளீட்ஸ். ஓகேங்களா? 5 பிளீட்ஸ் 7 பிளீட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிப்ஸ் கிடையாது, நார்மலா நம்ம கையில தான் எடுக்கணும். ஓகேங்களா? 9 பிளீட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நான் சொல்லி கொடுக்குற டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா 9 பிளீட்ஸ் எடுத்துட முடியும். ஓகேங்களா? அதுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, நம்மளுடைய சாரியை இந்த மாதிரி டேபிள்ல நல்ல பக்கம் அடியில போற மாதிரி கெட்ட பக்கம் மேல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பார்டர் ஓகேங்களா, அது நமக்கு செஸ்ட்க்கு எந்த அளவுக்கு பெருசா வேணுமோ நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு மடிப்பு மடிச்சு அயன் பாக்ஸ் வச்சு நம்ம அயன் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அயன் பண்ணும்போது இந்த மாதிரி அயனிங் மேட்டை மேல போட்டுட்டு மேல இருந்து கீழே தான் அயன் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க வந்து இப்படி 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 தேக்க கூடாது, எப்பவுமே அயனிங்க அப்ல இருந்து டவுன் வாட்ஸ்ல இப்படி அயன் பண்ணணும். அயன் பண்ணிட்டு இப்ப இதை இப்படி விரிச்சு விட்டுருங்க. விரிச்சு விட்டோன்னா இங்க ஒரு லைன் ஃபார்ம் ஆகிடுது இல்லையா? இந்த லைன் வரைக்கும் இங்க இருக்கிற பார்டரை கொண்டு வந்து இப்படி வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு மடிச்சிட்டோம். நல்லா மடிப்பையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனை மடிப்பு மடிக்கணும் அப்பதான் உங்களுக்கு தெரியும். மடிப்பு மடிச்சிட்டு இங்க கிளிப்பால செக்யூர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செக்யூர் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா வர மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு அயன் பண்ணிக்கணும். இங்கேயும் அப்ல இருந்து டவுன் வாட்ஸ். ஓகேங்களா? நம்ம அயன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அயனிங் மேட் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து அயனிங் மேட் வச்சு காமிச்சேன். மோஸ்ட்லி அயனிங் மேட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வச்ச சாரீஸ்க்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நீங்க பிகினர்ஸா இருக்கும்போது அயன் பாக்ஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்கும் போது நீங்க ஸ்டார்டிங் எல்லாத்துக்குமே அயனிங் மேட் வச்சே யூஸ் பண்ணுங்க. மறுபடியும் இப்ப ரெண்டாவது ஒரு மடிப்பு. ரெண்டாவது மடிப்பு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்த லைனுக்கு மேல வச்சிருக்கோம் இல்லையா ஃபர்ஸ்ட் பார்டர், அந்த ஃபர்ஸ்ட் பார்டருடைய அளவுக்கு அதுக்கு மேல வச்சிடுங்க. ஓகேங்களா? வச்சுட்டு கிளிப் எடுத்து மறுபடியும் செக்யூர் பண்ணிட்டு கரெக்டா நீட்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்ப இங்க ஒரு அயன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப மூணாவது ஒரு மடிப்பு. மொத்தம் நம்ம 4 மடிப்பு மடிப்போம் அயனிங். ஓகேங்களா? மூணாவது மடிப்பும் சேம் அது மேலேயே வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கீழே எல்லாம் கரெக்டா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டா வர மாதிரி. ஏன்னா இப்ப நம்ம இதை ட்ரேஸ் பண்ணி தான் ப்ளீட்ஸ் எல்லாமே எடுப்போம். ஓகேங்களா? வச்சுட்டு இப்ப அதுக்கு மேல இருந்து கீழே ஒரு அயனிங் பண்ணிக்கலாம். இப்ப நாலாவதா ஒரு மடிப்பு. செக்யூர் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு அயனிங் பண்ணிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு பெருசா இருக்கும். அதுக்கு கீழே கீழே இருக்கிற மத்த ப்ளீட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதா தான் வரும். ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி 4 டைம்ஸ் மடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 9 ப்ளீட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இன்னும் உங்களுக்கு 12 ப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா இன்னும் இதை ஒரு மடிப்பு மடிச்சு அயன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 ப்ளீட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? நமக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம அதிகமா 9 ப்ளீட்ஸ் பண்ணி கொடுத்தாலே போதும். 12 ப்ளீட்ஸ்ல யாரும் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? இன்னுமே 12 ப்ளீட்ஸ் நம்ம பண்ணும்போது இன்னுமே குட்டி குட்டியா வரும். உங்களுக்கு அளவு தெரியுதா? இவ்வளவுதான், 1 இன்ச் அளவுக்கு தான் இருக்குதே டோட்டலா நம்மளோட ப்ளீட்ஸ். இன்னுமே குட்டி குட்டியா உங்களுக்கு வரும். நம்ம இப்போதைக்கு 9 ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம பண்ணி வச்சிருக்க அந்த அயனிங்க அப்படியே இந்த மாதிரி விரிச்சிடுங்க. விரிச்சு டேபிள்ல போட்டுருங்க. போட்டுட்டு இப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இங்க பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, ஒரு அயனிங் நமக்கு தேவையான அளவுக்கு விட்டு அதை இப்படி மடிச்சிருங்க ஒரு மடிப்பு. ஓகேங்களா? மடிச்சிட்டு இந்த மேல இருக்க அயனிங்க சும்மா இப்படி மடிச்சு கையில வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு அடுத்து ஒரு லைன் தெரியுது பாருங்க, இங்க ஒரு லைன் இங்க ஒரு லைன் நம்ம அயன் பண்ணி எடுத்த லைன்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோல. இந்த மாதிரி லைன்ஸ் இருக்குல்ல, அதை ஒண்ணு விட்டு ஒண்ணு எடுக்கணும். ஓகேங்களா? இப்ப இதை இப்படி எடுத்துட்டோம். ஜிக்ஸாக்கா வரும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பார்டர் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வந்துருச்சு. அதுக்கு கீழே இருக்க பார்டர் அப்ப எப்படி போகணும், பின்னாடி பக்கம் போகணும் இல்லையா? சோ அடுத்த பார்டர் அடுத்த லைன் ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைன். ஃபர்ஸ்ட் லைன்ல மடிச்சிட்டோம். இப்ப செகண்ட் லைனை இந்த பக்கமா இந்த சைடு வர மாதிரி மடிச்சு எடுக்கிறோம். இந்த லைனை அப்படியே விட்டுருங்க. இந்த லைனை கையில எடுத்துக்கோங்க. இந்த லைனை விட்டுருங்க. இந்த லைனை எடுத்துக்கோங்க. இந்த லைனை விட்டுருங்க. இந்த லைனை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒண்ணு விட்டு ஒண்ணு கரெக்டா இருக்கணும். இப்ப இந்த லைனை விட்டுருங்க. இந்த லைனை எடுத்துக்கோங்க. இந்த லைனை விட்டுருங்க. இந்த லைனை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த லைனை விட்டுருங்க. இந்த லைனை எடுத்துக்கோங்க. இந்த லைனை விட்டுருங்க. இந்த லைன் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நமக்கு 9 ப்ளீட்ஸ் இதுல வந்துரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்ப இதெல்லாம் கரெக்டா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இதெல்லாம் ட்ரேஸ் பண்ணி தான் கீழே லென்த் வரைக்கும் நம்ம ஃபுல்லா எடுக்க போறோம். இப்ப இதை கரெக்டா இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு ஒரு பின் செக்யூர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க ஒரு பின் செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்ப தெரியுதா உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் ப்ளீட் தான் பெருசா இருக்கு, அது கீழே இருக்க ப்ளீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சின்ன சின்னதா இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த ப்ளீட் மட்டும் பெருசா இருக்கணும். அயன் பண்ணிட்டு இப்ப இந்த இடத்துல இதை வச்சு கிளிப்பை வச்சு நம்ம செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இதை ட்ரேஸ் பண்ணி தான் நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கணும். ப்ளீட்ஸ் எடுக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் ட்ரேஸ் பண்ணி. இப்ப நம்ம இங்க கிளிப் செக்யூர் பண்ணிட்டோம் இல்லையா? சோ இப்ப நம்ம பண்ணி வச்சிருக்க அந்த லைனையும் எடுத்து வச்சிருக்க இந்த ப்ளீட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதையே வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணி ஈஸியா பேலன்ஸ் இருக்கிற பல்லு ப்ளீட்ஸ் ஃபுல்லா எடுத்துட முடியும். சொல்றேன் பாருங்க, ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ப்ளீட்ஸ் நமக்கு தேவையான அளவு இருக்கும் இல்லையா? சோ அதுக்கு கீழே இருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்து அரேஞ்ச் பண்ணுவோம். இங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா
நம்ம வந்து அயன் பண்ணி ப்ளீட்ஸ் எடுத்து இங்க பின் பண்ணிருக்கிறதால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லைன்ஸ் வருது பாத்தீங்களா. இதுக்கு நீங்க ட்ரேஸ் பண்ணும்போது நம்ம 4 டைம்ஸ் மடிச்சு அயன் பண்றோம் தெரியுமா, அந்த அயனிங்கே நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இப்ப இந்த சைடு எவ்வளவு ஈவனா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா. இப்ப இந்த பக்கம் மட்டும் ஈவனா இருந்தா போதாது, ஆப்போசிட் சைடு இந்த பக்கமும் நமக்கு ஈவனா வரணும். ஓகேங்களா, அப்படி வந்தாதான் நீங்க கரெக்டா பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு இந்த பக்கம் மட்டும் ஈவனா வந்துச்சு, இந்த பக்கம் அன்ஈவனா வந்திருக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா, இப்ப இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம் இல்லையா, எடுத்துட்டு கைய இந்த மாதிரி அடியில எடுத்து கரெக்டா ஈவன் பண்ணிக்கணும். இப்ப நான் எப்படி பண்றேங்கிறத பாருங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிளீட்ஸ் கூட இந்த மாதிரி கையை இன்சர்ட் பண்ணிட்டு இப்படி திருப்பி பாத்துக்கோங்க, ரெண்டு பக்கமும் ஈவனா வருதா அப்படிங்கறத இந்த பக்கமும் அடுத்தடுத்த பிளீட்ஸுக்கு இடையில விட்டு ஈவன் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் ஈவனா வருதான்னு ரெண்டு சைடும் பார்த்து இந்த பிளீட்ஸை நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு கான்செப்ட் புரியுற வரைக்கும் தான் கஷ்டமா இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சிடுச்சு அப்படின்னா ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். சோ கான்செப்ட் புரியுற வரைக்கும் தயவு செய்து பிராக்டிஸ் பண்ணுங்க. கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த பக்கமும் 9 பிளீட்ஸும் ஈவனா இருக்கு, தெரியுதா உங்களுக்கு வீடியோல. இந்த பக்கமும் நமக்கு ஈவனா இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கலாம். கரெக்டா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த வீடியோல நான் உங்களுக்கு பிகினரா இருக்கும்போது என்னென்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கறதையும் நான் டீடைலா உங்களுக்கு சொல்றேன். அப்பதான் நீங்க அந்த தப்பெல்லாம் பண்ணாம இருப்பீங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணி இதுக்கு மேல அப்ல இருந்து டவுன்ல அயன் பண்ணிக்கோங்க. நானும் என்ன பண்ணேன்னா, ஸ்டார்டிங் என்னோட ஃபர்ஸ்ட் நான் பிரீமியர் அயன் பாக்ஸ் வச்சிருந்தேன் இல்லையா, மேட் யூஸ் பண்ணாம ஸ்டார்டிங்கே ஸ்டோன் வச்ச சாரியில அயன் பண்ணி என்னுடைய அந்த அயன் பாக்ஸ் பாத்தீங்கன்னா வேஸ்டா போச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ல இருந்து டவுன்ல பண்ணாம என்ன பண்ணுவேன்னா, இப்படி போட்டு நல்லா படிமானமா வரணும்னு இப்படி போட்டு தேப்பேன் நல்லா. அப்ப என்னோட சீனியர் எனக்கு சொல்லி கொடுத்ததுதான் இது. அப்படி பண்ணா நம்மளோட ஜரி எல்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி ஆகிடும் கிளாத். சோ நீ அப்ல இருந்து டவுன்லோட்ல பண்ணாதான் சாரி வந்து டேமேஜ் ஆகாம இருக்கும்னு. சோ அதை தான் நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப அயன் பண்ணிட்டோம். இப்போ இந்த பின்ன இந்த முனையில வர மாதிரி வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம வந்து மடிச்சு அயன் பண்ணதால அந்த ட்ரேசிங் இருக்கும். சோ ட்ரேஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ப்ளீட்ஸை ட்ரேஸ் பண்ணி தான் எடுக்க முடியும். ஓகேங்களா, நான் எப்படி எடுக்கிறேங்கிறத பாருங்க. அப்பதான் உங்களுக்கும் எடுக்கும்போது ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோவை ஃபுல்லா பாத்துருங்க. பார்த்துட்டு அப்புறமா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது எந்த இடத்துல நீங்க ட்ரை பண்ணிட்டீங்களோ அந்த இடத்துல பாஸ் பண்ணி வச்சு வீடியோவை ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு பின் பண்ணிக்கலாம். இந்த பக்கமே எனக்கு ஈவனா இருக்கு, இந்த பக்கமே எனக்கு ஈவனா இருக்கு. சோ நான் இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கிறேன். இப்ப அயன் பாக்ஸ் வச்சு இப்ப வரைக்கும் எடுத்த அந்த ப்ளீட்ஸை இந்த மாதிரி ஸ்டீமிங் பட்டனை பிரஸ் பண்ணி படிமானமா அயன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்ப பண்ணி வச்சிருக்கிறேன் பின் வரைக்கும் எடுத்து இந்த இடத்த போட்டுட்டு நம்ம பண்ணி வச்சிருக்கிற லென்த் தோருக்கு பின் நம்ம மார்க்கிங்க்கு பின் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த லென்த் இங்க இருக்கு. இது வரைக்கும் நம்ம இந்த பல்லு ப்ளீட்ஸ் எடுத்தா போதும். ஓகேங்களா, எடுத்து இந்த சைடு நம்ம கிளிப்பை வச்சு செக்யூர் பண்ணிட்டு நம்ம பண்ணி வச்சிருக்கிற இந்த பின் வரைக்குமே கரெக்டா பல்லு ப்ளீட்ஸை ட்ரேஸ் பண்ணி எடுத்து பின் பண்ணிக்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா ஷோல்டர் பின். நம்ம இந்த சைடு எடுத்துட்டோம். இந்த பக்கமும் நமக்கு ஈவனா கிடைச்சிருக்கு. சோ இதை பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த பின்னே இங்க நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பின்னே எடுத்து இங்க செக்யூர் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம எடுத்தா போதும். இப்ப இதை நம்ம நல்லா ஸ்டீமிங் கொடுத்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க நல்லா படிமானமா எந்த அளவுக்கு அயன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இது கலையாம இருக்கும். நம்ம ஷோல்டர் வரைக்கும் அயன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஹிப் அந்த ஷோல்டரோடைய பிராட் பார்க்கலாம்.
அதுக்கு முன்னாடி நீங்க ஷோல்டர்ல வச்சு கரெக்டா அந்த அளவுக்கு அயன் பண்ணிக்கிறீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டா இருக்கு. இப்ப நம்ம பிராடா எப்படி அயன் பண்றதுங்கிறத பார்க்கலாம். செஸ்ட் ப்ளீட்ஸ். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பல்லு ப்ளீட்ஸ். இந்த பக்கமும் அழகா ஈவனா இருக்கும். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் நம்ம செஸ்ட் ப்ளீட்ஸ்க்கு போலாம். இப்ப நம்ம செஸ்ட் ப்ளீட்ஸ் எடுக்க போறோம் இல்லையா? செஸ்ட் ப்ளீட்ஸோட லென்த் பாத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி வச்சீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த முனங்கை முட்டி இருக்கு பாத்தீங்களா? இந்த ஷோல்டரோட பின்னிக்கிட்டு இருந்து நம்ம முனங்கை முட்டி வரைக்கும், ஓகேங்களா, அங்க இருந்து அப்படியே இப்படி திருப்பினீங்க அப்படின்னா இந்த இடத்தோட இடமா என்ன இருக்கணும்னா முனங்கையோடைய இந்த மிடில் ஃபிங்கர் இருக்கு பாத்தீங்களா? இதோட இந்த எண்டிங் வரைக்கும் இருக்கணும் நமக்கு. ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னாதான் நீங்க வந்து எல்லாருக்குமே கரெக்டா செட் ஆகும். உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அளவுகள் கரெக்டா இருக்கும். இப்ப சப்போஸ் மெஷர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதுவும் நான் எப்படிங்கிறத சொல்றேன். இப்போ நம்ம செஸ்ட் ப்ளீட்ஸை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ளீட்ஸுக்கும் இடையில பாத்தீங்கன்னா அளவுகள் இப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த இடத்துல 1/4 இன்ச்சு, அது கீழே ஒரு 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு நம்ம இந்த இடத்த பிராட் பண்ணிக்கிட்டு போக 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 அந்த ப்ளீட்ஸுக்கு இப்ப ஒரு ப்ளீட்ஸுக்கும் இருக்கிற அந்த இடைவெளிகளும் பாத்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஷோல்டர் பின்ன கொஞ்சம் கீழே போற மாதிரி வச்சுட்டு கரெக்டா இந்த ஷோல்டர் பின் இருக்கிற இடத்துல கிளிப்பை செக்யூர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் எப்படி இதை அரேஞ்ச்மெண்ட் பண்றேன்னு பாருங்க. அடியில இருக்க ப்ளீட்ஸ் எல்லாம் அழகா எடுத்து இந்த மாதிரி பிராடா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ப்ளீட்ஸுமே வெளியே தெரியணும். எந்த ப்ளீட்ஸும் உள்ள மறைஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி பொறுமையா எடுத்து கரெக்டா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க. இப்ப பாருங்க உங்களுக்கு தெரியும். இப்ப மேல ப்ளீட்ஸ்களுக்கு இடையில இருக்கிற அளவுகள் ஒரே மாதிரி இருக்கா? இந்த மாதிரி அளவுகள் கொஞ்சம் மிஸ் ஆகும்போது கரெக்டா நம்ம எடுத்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் அயன் பண்ணணும். அயன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பாத்துக்கணும், செக் பண்ணிக்கணும். ஏன்னா வந்துட்டு நம்ம ஒன்ஸ் அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த படிமானமா அந்த கோட் அப்படியே விழுந்துரும். அதுக்கு அடுத்து நீங்க அதை ரெக்டிஃபை பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? இப்ப அதே மாதிரியே எண்ணிக்கோங்க கரெக்டா நமக்கு 9 ப்ளீட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 9 ப்ளீட்ஸும் நமக்கு வெளியே தெரியுது. அப்ப நம்ம கரெக்டா இப்போ எடுத்திருக்கோம். நான் மெஷர்மெண்ட்ல சொன்னேன் இல்லையா, என்னுடைய நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவு அளவு இருந்தது ஷோல்டர் பின்ல இருந்து இங்க எடுக்கணும். ஓகேங்களா? நமக்கு 11 இருந்துச்சு இல்லையா? 11 11 இருந்தது. அது ஒண்ணும் 10ல இருந்து இப்ப என்னோட நிப்பிள் பாயிண்ட் வந்து 11 இருக்குன்னா நீங்க 10 கிட்டயும் பண்ணலாம், 12 பண்ணலாம். அந்த 10ல இருந்து 12க்குள்ள நீங்க எந்த அளவு வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்ப நமக்கு இந்த இடம் வந்து முடியறது வந்து 12 இருக்கு. சோ என்னுடைய அகலம் எவ்வளவு பார்த்தேன்? 16 பார்த்தேன் இல்லையா? சோ இந்த இடத்துல 16 இருக்கு. சோ இது எனக்கு கரெக்டா இருக்கும். சோ அயன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கையை அப்படியே இங்க வச்சுட்டு இந்த ஷோல்டர் கிட்ட வச்சுட்டு அப்படியே இப்படி திருப்பி பாருங்க. இந்த மிட் ஃபிங்கரோட எண்டிங் உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரியும் நீங்க அயன் பண்ணிக்கலாம். இதுவுமே எல்லாருக்குமே மேக்ஸிமம் கரெக்டா இருக்கும். அதாவது இந்த இங்க இருந்து அப்படியே இப்படி திருப்பும் போது வர இந்த பிராட் வந்துட்டு நம்மளோட இந்த முட்டி கையோடைய அளவுல இருந்து இந்த மிட் ஃபிங்கரோட எண்டிங் வரைக்கும் இருக்கணும். இப்ப இதை நம்ம அயன் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டீமிங்க பிரஸ் பண்ணி அயன் பண்ணிக்கலாம். இப்ப ஓகே. இப்ப இங்க இருந்து இது வரைக்கும் அயன் பண்ணியாச்சு. இந்த நீளம் எவ்வளவு தூரத்துக்கு இதை பிராடா அப்படியே விரிச்சு அயன் பண்ணணும். இப்ப இந்த இடம் வரைக்கும் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தா போதும். ஓகேங்களா? இதுக்கு மேல நம்ம எவ்வளவு தூரம் வேணாலும் அப்படியே பிராடா வச்சுக்கிட்டு அயன் பண்ணிட்டு போலாம். பட் இந்த நீளம் வந்து எவ்வளவு தூரம் பண்ணணும் அப்படின்னா 28 இங்க ஷோல்டர் பின் இருந்து ஒரு 28 இன்ச் வரைக்கும் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம இது மொத்தமா எவ்வளவு பண்ணிருக்கோங்கிறத பாருங்க. ஷோல்டர் பின் வந்து வைக்கும் போது 13 இன்ச் இருக்கு இல்லையா? இன்னும் நம்ம 28 இன்ச் வரைக்கும் இதை பிராடா விரிச்சு பண்ணணும். அப்படியே இதை வெளியே இப்படி இழுத்து போட்டுருங்க. இழுத்து போட்டு அடுத்தடுத்து வர அந்த அயனிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா பிராடா தான் வரணும். இழுத்து போட்டு இந்த இடத்துல ஒரு கிளிப் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கிளிப் செக்யூர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ளீட் நல்லா இந்த அளவுக்கு எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு கிளிப்பை செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணிட்டு அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற ப்ளீட்ஸை நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே
ஒரு பிளீட்ஸுக்கும் இடையில இருக்கிற இடைவெளிகள் சேம் ஒரே அளவுக்கு உங்களுக்கு வரணும். ஓகேங்களா? இதுலயுமே கரெக்டா கவுண்ட் பண்ணிக்கோங்க 9 பிளீட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறமா அயன் பண்ணுங்க. இப்ப பாத்துக்கோங்க 1 2 3 4 5 6 7 8 9 இல்லையா? 9 பிளீட்ஸ் இப்ப கரெக்டா இருக்கு. இதை அயன் பண்ணி எடுத்துக்கலாம். சொன்ன மாதிரி மேல இருந்து அப்வார்ட்ல இருந்து டவுன்வார்டுக்கு ஸ்டீமிங்க அயன் பண்ணி ஸ்டீமிங்க வந்து ஆன் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. இப்ப 13ல இருந்து அளவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம 13 மார்க் பண்ணிட்டோம். அங்க இருந்து இப்படி செக் பண்ணிக்கலாம். நமக்கு 28 கரெக்டா இருக்கு. ஓகேங்களா? ஒன்னும் இல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு தடவை செஸ்ட் வரைக்கும் அயன் பண்ணி அதை அப்படியே பின்னாடி பக்கம் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் இந்த டேபிள் அளவுக்கு அயன் பண்ணோம்னா நமக்கு கரெக்டா இருக்கு. இப்ப நம்ம ஹிப் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும். என்னன்னா, நம்ம முன்னாடி இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்து அயன் பண்ணிட்டோம் இல்லையா? சோ அது படிமானமா இன்னும் நிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த பேக் சைடுமே அயன் பண்ணணும். பேக் சைடுமே திருப்பி இந்த இடத்தையும் நம்ம படிமானமா அயன் பண்ணாதான் உங்களுக்கு இன்னும் நல்லா கலையாம படிமானமா ப்ளீட்ஸ் நிக்கும். இப்பெல்லாம் எடுத்து காட்டுறாங்க தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி நம்ம இப்ப இந்த பின்னை எடுத்துட்டு இப்படி எடுத்து காட்டும் போது உங்களுக்கு அந்த ஜிக்ஸாக்கா வேவியா உங்களுக்கு நிக்கும். அதுக்கு ரெண்டு பக்கமே நீங்க திருப்பி அயன் பண்ணிக்கணும். நம்ம ஷோல்டர் பின் பண்ண இடம் இங்க இருக்கு. சோ இது வரைக்கும் அயன் பண்ணி எடுத்துக்கலாம். செஸ்ட் ப்ளீட்ஸ் கிட்ட நீங்க பேக் சைடு அயன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பல்லு ப்ளீட்ஸ் மட்டும் தான் நம்ம முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமே அயன் பண்ணணும். இதுவுமே மேல இருந்து கீழ் போர்ஷனுக்கு தான் அயன் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளவுதான், அயன் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு நான் பின் எடுத்து காட்டுறேன் பாருங்க. தெரியுதா உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு? இந்த மாதிரி ரெண்டு சைடும் நம்ம அயன் பண்ணாதான் சிக்ஸாக்கா இவ்வளவு அழகா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இதை நம்ம அப்படியே விட்டாலும் அதே பொசிஷனுக்கு போயிடும். இப்ப இந்த இடத்துல மறுபடியும் நம்ம பின் பண்ணிக்கலாம். நம்ம கட்டும் போது இதை அவுத்துட்டா போதும் அந்த பின்னு. இப்ப ஹிப் ப்ளீட்ஸ் பார்க்கலாம்.